வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுக பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. அள்ளக்கைகளுக்கு ஆப்பு வச்ச எடப்பாடி பழனிசாமி. ஏன் தெரியுமா அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? மின்வெட்டு பிரச்சனை இருக்கா இல்லையா? பாலியல் வன்புணர்கள் தினந்தோறும் 10க்கும் மேற்பட்ட குற்றங்கள் நிகழதா இல்லையா? இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளே, குறிப்பா திருவாரூர்ல ஒன்றிய செயலாளரும் அவங்க நண்பரும் சேர்ந்துகிட்டு பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கானுங்க. கூட்டு பாலியல் வன்புணர்வு மீடியாவில் வந்ததுனால நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவனை கட்சி விட்டு நீக்கிருக்காங்க. இப்படி ஆட்சிக்கு வந்த பிறகு பொறுப்பு இல்லாம தான் தோன்றித்தனமாக செய்யக்கூடிய இந்த செயலை பற்றி எல்லாம் ஊடகம் விவாதம் நடத்த மாட்டேதுங்க. நேத்து ஆளுநர் உரையை படிச்சிருக்கிறார். தமிழக அரசாங்கம் எழுதி கொடுத்தது. அந்த ஆளுநர் உரையானது தமிழகத்துக்கு நன்மை தருமா? அது தவேகாவுடைய செயல் திட்டத்தை வெளிப்படுத்துதா இல்லையா? இதை தானே கண்டிப்பா விவாதம் நடத்திருக்கணும் ஊடகம். ஆனால் எதை விவாதம் நடத்திச்சு தெரியுமா? சோ அதையும் பார்க்கலாம். அதோட அதிமுக பிரச்சனை முடிவுக்கு வருதா அப்படின்னு பார்க்கலாம். யார் அந்த அல்லக்கை? அந்த அல்லக்கைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன ஆப்பு வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. என்னுடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலை வருவதை பற்றி பல விமர்சனங்கள் தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலும் வந்திருக்குது. அது தவறு. என்னுடைய மகன் மிதுன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டார். எதுக்கு இந்த வீடியோன்றத நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சுருக்கலாங்க. ஏன்னா அதிமுக விட்டு போறவங்க அத்தனை பேரும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, புதுசா அடா நம்ம எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் அவர்கள் அதிமுகவுக்கு வர போறாரியா? அவர் ஐடி விங்ஸினுடைய பொதுச் செயலாளராக போறாரு. அது மட்டும் கிடையாது, இளைஞரணி செயலாளராக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு பிரச்சனைய களைப்பிட்டே இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதன் மூலமாக ஒரு புதிய கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கு நாமளே போட்டு உடைச்சிருன்றதுக்காக தான் நேத்து சட்டப்பேரவைக்கு வந்தவர் என் மகன் எல்லாம் அரசியலுக்கு வரவே மாட்டான், ஆசையே கிடையாது, அவரு சாதாரண ஒரு அடிப்படை உறுப்பினராக தான் இருக்கிறாரு அப்படின்றத தெளிவுபடுத்துறார். உடனடியாக இந்த சவுக்கு சங்கர் இருக்கிறனால சவுக்கு சங்கர் அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு தான் அரசியல் ஆசையே இல்லையே, தலைமை பதவிக்கு வர போறதே இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு அதிமுகவில் அவர் ஒரு உறுப்பினராக இருக்கணும்? அடிப்படை உறுப்பினராக எதற்காக அவரை சேர்த்து வச்சிருக்கீங்க? ஏமாந்த தருணத்துல அதிமுகவில் அதிகார மையத்துல ஏத்தி விடுறதுக்கா அப்படின்னு இந்த சவுக்கு சங்கர் பேசிட்டு இருக்கான். இந்த சவுக்கு சங்கர் திமுக ஆட்சி இருக்கின்ற போது என்னவெல்லாம் பேசினான்? உதயநிதி எவ்வளவு ஊழல் பண்றாங்க, ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்களை கண்டுகொள்ளாம பொம்மை மாதிரி இருக்காரு முதலமைச்சர். இந்த அருண் ஐபிஎஸ் சென்னை கமிஷனர் இருக்கின்ற போது திமுகவை எதிர்த்து பேசுறவங்க மீதெல்லாம் குண்டர் சட்டம் போட்டாங்க, குரல் வலையை நசுக்கிறாங்க. யூடியூப்ல பேசுறவன், பேஸ்புக்ல போஸ்ட் போடுறவன், எக்ஸ்தலத்துல கருத்து தெரிவிக்கிறேன், இவனெல்லாம் தேடி தேடி கைது பண்ணி குண்டர் சட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொதித்தானா இல்லையா இந்த சவுக்கு சங்கர்? ஆனா இப்ப இந்த சவுக்கு சங்கர் முக்தார் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கு. அவன் மீது குண்டர் சட்டம் போடலாம், அவன் ஒரு ஆபாச யூடியூபர் தான். பிடிக்காதவங்க மீது திமுக கிட்ட காசு வாங்கின்னு அவதூறா பேசக்கூடியவன் தான் சூர்யா சிவா. இந்த முக்தாருக்கு ஒத்து ஊதுகின்றவன், அவன் மீது குண்டர் சட்டம் போடலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் யூடியூப்ல பேசுனதுக்கே குண்டர் சட்டம் என்றால் நம்ம சவுக்கு சங்கருடைய வாதத்தின்படி இப்ப முக்தாருக்கு ஆதரவா பேசணுமா இல்லையா? ஏங்க விஜய், நீங்களாவது கருத்து சுதந்திரத்தை மதிப்பீங்கன்னு பார்த்தேன், முக்தார் மீது என்னத்துக்கு குண்டர் சட்டம், சூர்யா சிவா மீது எதுக்கு குண்டர் சட்டம்? பேசணுமா இல்லையா? வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறான், அப்படியே அமைதியா இருக்கிறான். அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி தானே சவுக்கு சங்கர் வீட்டுல போய் மலத்தை கொட்டுகின்ற பொழுது திமுக அரசாங்கத்துக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார். காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆவேசமா பேட்டி கொடுத்தார். அவங்க தாயார் இறப்புக்கு இரங்கல் தெரிவித்தது மட்டுமில்லாம அந்த தாயார் இறப்புக்கு தமிழக காவல்துறையும் சென்ற முறை இருந்த தமிழக அரசாங்கம் தான் என்று குற்றச்சாட்டு வச்சாரா இல்லையா? இப்படி எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கருக்கு எத்தனையோ விதத்துல சப்போர்ட்டா இருந்தார். சவுக்கு சங்கர் ஒவ்வொரு முறையும் கைது பண்ணுகின்ற போதும்
மீண்டும் அவர் வழக்கிலிருந்து வெளிவருகின்ற பொழுதும் அதிமுக வழக்கறிஞர் அணியானது எத்தனை முறை உதவி பண்ணுச்சு. சவுக்கு சங்கர் அதிமுக இல்லை என்றால் சிறையிலேயே மர்கையா இருப்பார், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதிமுக இதை பெரிய விஷயமா மாத்திரும், ஆட்சிக்கு ஆபத்து வரும் என்பதனால தான் சவுக்கு சங்கரை விட்டு வச்சாங்க திமுக காரங்க. அந்த அளவுக்கு அதிமுக வந்து சவுக்கு சங்கரை காப்பாத்தி இருக்குது. இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் என்ன? என்னங்க விஜய், இந்த செல்வ பெருந்தகைன்னு ஒருத்தருக்கான அவனுடைய அடியாட்கள் தான் போய் நேரா என் வீட்டுல மனத்தை கொட்டினாங்க. ஏன்னா இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு வாகனங்கள் வாங்கி தருகின்ற விஷயத்துல ஊழல் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைச்சான். அதை பொறுத்து கொள்ளாம என் வீட்டுல மலத்தை கொண்டு போய் கொட்டினா இந்த செல்வ பெருந்தகை அவனுடைய ஆட்களும், அதனால ஏற்கனவே கேஸ் இருக்குது, அதை கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லாம இல்லையா? இன்னைக்கு அந்த விஜய் அந்த செல்வ பெருந்தகை கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறார். இப்போ விஜய் அவர்கள் கிட்ட போய் செல்வ பெருந்தகை கைது பண்ணி உள்ள போடணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைப்பாரா? இல்ல எந்த காவல்துறையானது இந்த மலம் கொட்டணம் மீது நடவடிக்கை எடுக்கலையோ அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க சொல்லாம இல்லையா? இப்ப இந்த தமிழக வெற்றி கழகத்துல அனுதினமும் குதிரை பேரம் நடந்துகிட்டே இருக்குது. இது ஜனநாயகத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? ஒரு பத்திரிகையாளராக நீ கண்டிச்சிருக்கிறியா? சொல்லியா? சவுக்கு சங்கர் முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க. இந்த மித்துன் சொல்லிவிட்டு ஐயோ அதிமுக குள்ள வராரு, ஐயோ இளைஞரணி செயலாளர் ஆக போறாரு, ஐயோ ஐடி வங்கி செயலாளர் ஆக போறாரு அப்படின்னு கதறான் இல்லையா இந்த சி.வி. சண்முகம். அவனெல்லாம் வந்து என்ன பண்றதுன்னே நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆன பிறகு மித்தின் அவர்கள் வந்து அதிமுகவுல பின்னாடி இருந்து வேலை பார்த்தாரே இல்லையா? சி.வி. சண்முகம் வந்து மித்தின் கிட்ட பேசி எத்தனை விஷயங்களை சாதித்துக் கொண்டிருக்கின்றார். அன்னைக்கெல்லாம் எடப்பாடி பின்னாடி இருந்து ஒட்டுமொத்த அரசியலும் இயக்குகின்ற பொழுது மித்தின் அரசியலுக்கு வந்து தெரியாதா? கட்சியை கண்ட்ரோல் பண்றது தெரியாதா? ஏன் இன்னைக்கு மட்டும்தான் மித்துன் அவர்கள் கட்சியில ஆதிக்கம் செலுத்துகின்றாரா? அப்போ நீங்க எல்லாம் வேற கட்சிக்கு போகணும், ஒண்ணு எடப்பாடி குறை சொல்லணும், இல்ல எடப்பாடி புள்ளைய குறை சொல்லணும். அதுதானே உங்களுக்கு வாடிக்கை. இதுக்கு முன்னாடி என்ன பேசினாங்க கேட்டீங்கன்னா, அதிமுக திமுக ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க ஐயா, கூட்டணி சேர்க்கலாமா, அம்மாக்கு என்னவெல்லாம் பண்ணாங்க திமுக காரங்க அப்படின்னு என்னவோ வந்து அம்மாவை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடின மாதிரி. இந்த அம்மாவை நம்ம எதிர்த்தோம்னா, இந்த அம்மாவை பகைச்சிட்டோம்னா நம்ம ஒண்ணு ஜெயில இருக்கணும், இல்ல அரசியல் அடையாளம் இல்லாம போயிடுவோம். அது மட்டும் கிடையாது, அதிமுக இருக்க முடியாது. இந்த 3 காரணங்களுக்காக தான் அந்த அம்மா சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆனா விசுவாசம் அந்த அம்மா கிட்ட கிடையாது. இன்னைக்கு அதிமுக திமுக ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு கத்திட்டு இருந்தானுங்க. ஆனா தவேகா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்கு. என்ன முடிவு? தவேகாவுக்கு எவன் ஒன்னாலும் வாங்க, பதவியெல்லாம் கொடுப்போன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வராத, சீட்டு கொடுப்போன்னு சொல்லிட்டு பதவி ராஜினாமா பண்ணாத. ஏன்னா நீ சுயநலத்துடன் வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு தான் இங்க வர. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மக்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்று 1 மாதம் கூட ஆகல, அதற்குள்ளாக பதவி ராஜினாமா பண்ணிட்டு நீ போய் தவேகால இணைறேனா உன்னுடைய சுயநலம் என்ன என்பதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ராஜினாமா பண்ணிட்டு வந்து அந்த தொகுதியிலே நின்னா கூட நீ ஜெயிக்க மாட்ட. அதனால உனக்கே வந்து வாய்ப்பளிப்பு நினைக்காதையா அப்படின்னு தீர்க்கமா சொல்லிட்டாங்க. அதனால தவேகாவை மட்டும் நம்பி இருந்த சி.வி. சண்முகம் எல்லோரும் இப்போ திமுக பக்கம் போகலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால இப்போ திமுக அதிமுக கூட்டணி பத்தி பேசுறது கிடையாது. அதுக்கு பதிலாக மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அதிமுகவில் வந்து வாரிசு அரசியல் கிடையாதுங்க, எடப்பாடி பழனிசாமி கொண்டு வராருங்க அப்படின்னு புதிய கதையை உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ. ஏன்னா சி.வி. சண்முகம் வந்து தவேகா திரும்பி கூட பார்க்கலன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க ஆதரவாளர்கிட்ட எத்தனையோ முறை ஆலோசனை நடத்தி விட்டார். அவங்க அண்ணன் கிட்ட கூட போய் சி.வி. சண்முகம் நான் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு கொஞ்ச நாள் அரசியல் விட்டு ஒதுங்கிருந்து பிறகு தவேகால போய் இணையலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனடியாக அவங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் நீ வந்து அதிமுகவில் இரு, அதே மாதிரி தவேகா காரங்கிட்ட சொல்லிடு நான் அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். அதாவது முக்கிய பிரச்சனை வருகின்ற போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவில் புயலை கலப்புற மாதிரி பேட்டி கொடுப்பேன், கவலைப்படாத எனக்கு என்ன போட்டுட்டே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வம் எப்படி ஸ்டாலினுக்கு ஒரு சிலிப்பு செல்லா இருந்துகிட்டு அதிமுகக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாரோ, கடைசியில திமுக போய் சேர்ந்தாரோ, அதே மாதிரி சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குழப்பத்தை ஏற்படுத்திட்டே இருந்துட்டு கடைசியில தவேகால போய் சேருவார்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு டீலிங். அதற்காக மிதுன் அவர்களை பகடைக்காயா பயன்படுத்தினாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி போட்டு உடச்சிட்டார். இனிமே என்னடா பண்ண போறீங்க, என் புள்ள அரசியல் வரமாட்டான் திட்டவட்டமா சொல்லிட்டேன், இவனை வச்சு இதோட ஊடகமானது விவாதம் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும்
இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியுடைய தோல்விகளை விவாதமா நடத்தணும். பல இடங்கள்ல விட்டு விட்டு மழை வருது, அறுவடை செய்யப்பட்ட எல்லா நெல்லும் நனையுது. உங்க எல்லாருக்குமே தெரியும், விவசாயிகள் கதறாங்க. டெல்டா பகுதியில் தண்ணி இல்ல, விவசாயிகள் கதறாங்க. விவசாய கடனை சரியா தள்ளுபடி பண்ணல, கதறாங்க. அதனால முக்கிய பிரச்சனைகளை விவாதம் செய்யாத ஊடகம் கடந்த 5 ஆண்டு காலம் அதிமுக பற்றிய விவாதம் நடத்தி காலத்தை ஓட்டணுங்க. இப்பவும் பாரு, இந்த தவேகவுடைய தோல்விகளை மறைப்பதற்கு அதிமுக பற்றிய விவாதம் எப்போது பார்த்தாலும். மிதுன் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. எம்ஆர்சி நகரில் நம்ம சி வி சண்முகத்தின் வீட்டிலே வந்து 15 எம்எல்ஏக்கள் திடீர் ஆலோசனை. சட்டப்பேரவைக்கு வராததனுடைய மர்மம் என்ன? வேலுமணி திடீரென சி வி சண்முகத்தை சந்தித்திருக்கின்றார். சி வி சண்முகமும் எஸ் பி வேலுமணியும் ஆலோசனை. சமாதானப்படுத்துவா, இல்லை தனி அணியாக செயல்படுகின்றதா, இல்லை மீண்டும் 15 பேர் ராஜினாமா பண்ணிட்டு போய் தவேக்களை இணைவதா, என்ன நடக்குது அதிமுகவில் அப்படின்னு ஒரு புது விவாதத்தை வச்சுட்டாங்க. நேற்று நைட்டும் அதே விவாதம் தான், நேற்று மதியமும் அதே விவாதம் தான். ஆனா ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தோட தொடங்கி இருக்குது. அதனால மக்களுக்கு என்ன லாபம் நஷ்டம் அதை பத்தி பேசணும். திராவிட கட்சிகள் இல்லாம ஒரு புதிய கட்சி ஒரு சட்டப்பேரவை கூட்டி இருக்குது. திராவிட கட்சிகளுக்கும் புதுசா வந்த ஆட்சியாளர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சட்டப்பேரவையில் என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க? அதாவது இஸ்லாமிய இயக்கங்கள் அத்தனை வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சி என்ன திட்டம் கொண்டு வந்ததோ அந்த திட்டத்தை தான் இன்னைக்கு தவேகா அங்கீகாரம் பண்ணி இருக்குது. அதைத்தான் நடைமுறைப்படுத்த போறோம்னு சொல்றாங்க. அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போதும் ஆட்சி ஆளுகின்றார்கள். தவேகா வேற, திமுக வேறலாம் கிடையாது. திமுகவுடன் தவேகா நல்ல நெருக்கத்தில் தான் இருக்குது. ஆனா வெளிப்படையா அரசியல் காரணங்களுக்காக சண்டை போடுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் திமுக கிட்ட கேட்டு கேட்டுதான் செய்யறாங்க. அதனால பொதுப்படையா இந்த திமுக ஆட்சி இல்லை என்றாலும் கூட திமுகவுடைய கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது, எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கலாம், திருமாவளவனா இருக்கலாம், இஸ்லாமிய இயக்கங்களா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், எல்லாமே திமுக திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு வந்து வெளிப்படையா பேசுறாங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட இன்னைக்கு ஆளுநர் உரை என்பது நம்முடைய ஒட்டுமொத்த திட்டங்களுடைய ஒரு மறு வடிவமா தான் இருக்குது. நம்ம என்னவெல்லாம் சாதனை செஞ்சோமோ 5 வருஷத்துல அதை தான் பெருமையா வந்து சட்டப்பேரவையில் பேசுறாங்க. அதனால நாம போட்டு வச்ச அடித்தளத்துல தான் தவேகா மேல வருது. இது நம்ம ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினும் தவேகாவுக்கு சுய சிந்தனை கிடையாது. அதனால கடந்த காலங்கள்ல திமுக மீது குறை சொன்ன நீங்க இன்னைக்கு எங்களுடைய பெருமை தானே பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. மொத்தத்துல ரகசியமாக தவேகாவும் திமுகவும் கூட்டு போட்டுக்கிட்டு தமிழக மக்களை ஏமாத்துறாங்க. 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி. அதை பற்றி விவாதம் நடத்தலாமே. இல்ல பாஜகவுடன் பணிந்து விட்டார் விஜய் அவர்கள் அப்படின்னு பரஸ்பரமா குற்றச்சாட்டு வச்சார் உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டு விட்டதா. அப்போ உண்மையாகவே வந்து பாஜகவுக்கு மறைமுக நட்புல தான் இருக்கிறாரா விஜய்? ஒரு விவாதம் நடத்து. ஆனா ஆகுன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி மகன் உள்ள வராரு. இப்ப எடப்பாடி மகன் வந்து வரப்போறதுலன்னு சொல்லிட்டாங்க. இனிமே என்ன பண்ண போற? உன் வாயை மூட்டாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி? இல்ல சி வி சண்முகமா இருக்கலாம், மற்றவரா இருக்கலாம். இனிமே வந்து எடப்பாடி மகனை பத்தி பேசுவியா? உனக்கு ஆப்பு வச்சுட்டாரா இல்லையா? அதனால எப்போதெல்லாம் வந்து ஆளுங்கட்சி பின்னடைவை சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் புயலை கலப்ப வேண்டியது. எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பிரச்சனைக்கு முடிவு வச்சிட்டார். எப்ப பார்த்தாலும் சரி அல்லக்கைகளை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழுவை கூட்டு, செயற்குழுவை கூட்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. செயற்குழுவை பொறுத்த வரைக்கும் 247 பேர் என்னோதான். அந்த செயற்குழு கூட்டினா அவங்க மட்டும் தான் பேச முடியும். ஆனா தோல்விக்கான காரணத்தை அந்த 200 சம்திங் இருக்காங்களே அந்த செயற்குழு உறுப்பினர்கள் அவங்க கிட்ட மட்டும் விவாதிச்சா போதுமா? பொதுக்குழு 2500 பேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட வந்து நம்ம ஆலோசனை நடத்தி விட்டா மட்டும் போதுமா? செயற்குழு பொதுக்குழு கூட்டினா தீர்வு கிடைக்காது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு கருத்து கேட்டாதான் ஏன் தோத்தோம், எதனால தோத்தோம், என்ன மாற்றம் பண்ணணும், இல்ல இருக்கிறதே போதுமா, இல்ல புதியவர்களை கொண்டு வரணுமா, எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை அழைத்து ஆலோசனை நடத்தினா மட்டும்தான் இந்த தோல்விக்கான காரணம் என்னன்னு தெரியும், சரிப்படுத்த முடியும். ஆனா பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கொஞ்சமான பேர் தான். அவங்க கிட்ட ஆலோசனை நடத்தினா தீர்வு கிடைச்சிருமா? எதுக்காக செயற்குழு பொதுக்குழு? என்ன தலைமை மாற்றணுமா? தலைமை சரியில்லையா? தலைமை சரியில்லாததான் வந்து பாத்தீங்கன்னா நீங்களா வெற்றி பெற்றீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதிமுக நீங்க துரோகம் பண்ணல, ரெட்டலைக்கு துரோகம் பண்ணல, நீங்களாம் யாருக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஓட்டு போட்டவனுக்கு துரோகம் பண்ணிருக்க. ஏன்னா தவேகா வேண்டாம் என்பதுக்காக தானே ஓட்டு போட்டான் அந்த இடத்துல. அப்போ தவேகா வேண்டாம் என்று முடிவெடுத்த மக்கள் கிட்ட போய் தவேகா தான் வேண்டும் என்று அந்த கட்சியில சேர்ந்து விசில் சின்னத்துல நிக்கிறனா உனக்கு எப்படி ஓட்டு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி செயற்குழு பொதுக்குழு நோ,
ஏன் வேணான்றோம் அதுக்கான விளக்கமும் சொல்லிட்டார். இனி அல்ல கைகளை பொறுத்த வரைக்கும் செயற்கை கூட்டு பொதுக்கு கூட்டுன்னு பிரச்சனை பண்ணாங்கன்னா வெறுமனே அரசியலுக்கு தான் அப்படின்றது மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா செயற்குழு மற்றும் பொதுக்குழுனால தோல்வி பற்றி விவாதித்து அந்த தோல்விக்கான காரணத்தை தெரிந்து கொள்ளவே முடியாது. அப்படி செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி தோல்வி பற்றி விவாதித்து முடிவு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் செயற்குழு பொதுக்குழு தான் கூட்டும். நம்ம கட்சிக்குள்ள எடுக்க வேண்டிய முடிவு தலைமை மாற்றம், இல்ல நிர்வாகி மாற்றம், அதோட பைலா மாற்றம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை கூட்டலாம். ஆனா தோல்விக்கான காரணத்தை அலசி ஆராய்வதற்கு தமிழ்நாட்டு மக்களையே கூப்பிட்டு கூட கேட்கலாம், தமிழ்நாடு முழுவதும் போய் கேட்கலாம். அதனால இவங்க அரசியல்ல தலைமையில இருக்கிறவங்கள பழி வாங்குவதற்காக தான் செயற்குழு கூட்டு பொதுக்குழு கூட்டுனாங்க. ஆனா அதையும் விளக்கமா சொல்லி போட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இனிமே அல்ல கைகளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வாய் விட முடியாது. வாய் விட்டா இவங்க வேணாம்னு, அதாவது அதிமுக வேணாம்னு முடிவெடுத்துட்டு அதற்கு பிறகு இல்லாத போலாத காரணம் சொல்லிட்டு அங்க போறாங்கயா அப்படின்றதுக்காக தான் எல்லாவற்றையும் எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா வந்து நம்ம சட்டப்பேரவை முடிஞ்ச பிறகு வெளிப்படையா சொல்லிட்டு போயிட்டாரு. இனிமே எந்த அல்லக்கையும் சரி அதிமுக மீது இல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமை மீது ஏதாவது அபாண்டமா போய் சொல்லிட்டு ஓட முடியாது. சோ இப்படி எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக இன்னைக்கு உடைச்சி பேசுறதுனால அதிமுகவில் முக்கால்வாசி ப்ராப்ளம் முடிவுக்கு வந்தது. அல்லக்கைகள் இனி புதிய குற்றச்சாட்டு எதுவும் சொல்ல முடியும். ஏற்கனவே குற்றச்சாட்டுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லி ஆப்பு வச்சுட்டாரு. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். நேற்று சட்டப்பேரவைக்கு கூட போகாம ஒரு 15 பேர் தனியா ஆலோசனை நடத்திருக்காங்க. அந்த ஆலோசனை எதுக்கு என்றும் நாம பொறுத்து வந்து பார்க்கலாம் நண்பர்களே. இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க நன்றி.